அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் கடும் தாக்குதல்கள் மீளவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தாக்குதல் சம்பந்தமாக கிடைக்கப்பெற்ற பிந்திய தகவல்களை இந்த காணொளியில் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். தாக்குதல்கள் ஆரம்பித்தது அமெரிக்க நேரம் மாலை 5:15க்கு, நேற்று புதன்கிழமை மாலை 5:15க்கு. அந்த நேரத்தில் ஈரானில் என்ன நேரம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாழக்கிழமை ஆயிட்டுது, இரவு 12:45. அந்த நேரத்தில்தான் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் பல இடங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றன. குறிப்பாக 7 இடங்களை ஒரே நேரத்தில் இலக்கு வைத்து தாங்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் சென்ட்கோம் அறிவித்திருக்கிறது. 7 வெவ்வேறு நகரங்களில் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக முதன்மை நகரம் பந்தர் அப்பாஸ். உங்களுக்கு தெரியும், அங்குதான் மிகப்பெரிய துறைமுகம் இருக்குது. ஈரானில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு துறைமுகம் அங்குதான் இருக்குது. அதே போல மிகப்பெரிய விமான நிலையம் இருக்குது. ஈரானினுடைய வர்த்தகத்துக்கு மிக முக்கியமான இடம் தான் பந்தர் அப்பாஸ். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸுக்கு மிகவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நகரம். அதன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல சிரிக் என்று சொல்லப்படுற ஒரு நகரத்தின் மீதும் மினாப் நகரத்தின் மீதும், உங்களுக்கு தெரியும், மினாப் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை மேலே தாக்குதல் நடத்தப்பட்டது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி. அந்த மினாப் நகரம், அதே போல ஆஃப்கோர்ஸ் இஸ்ஃபஹான் நகரம், அதே போல கேசம் தீவு மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்படியாக 7 முக்கியமான இலக்குகளை தாங்கள் கண்டறிந்து அவற்றின் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் சென்ட்கோம் வெளியிட்டுள்ள தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய சேத விவரங்கள் சம்பந்தமாக எந்த ஒரு தகவலும் வெளியிடப்படவில்லை. இது அமெரிக்க தரப்பில் சொல்லப்பட்ட தகவல்கள். அடுத்து ஈரானிய தரப்பில் வெளியிடப்பட்ட தகவல்கள் என்னென்னு சொன்னால், இந்த தாக்குதலை அடுத்து உடனடியாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுகிறது. சகல கப்பல்களுக்கும், எந்த ஒரு கப்பலுக்கும் அனுமதி இல்லை, சகல கப்பல்களுக்கும் ஹோர்முஸ் நீரிணை உடனடியாக மூடப்படுகிறது என்று சொல்லி ஈரான் அறிவிச்சிருந்தது. அறிவித்து ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஆயில் டேங்கர்ஸ், எண்ணெய் தாங்கி கப்பல்கள் ஈரானுடைய கட்டளையை மீறி அத்துமீறி நுழைந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த 2 கப்பல்கள் மீதும் தாங்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய கடற்படையினர் அறிவித்திருக்கிறார்கள். அந்த தாக்குதலினுடைய மேலதிக விவரங்கள் வெளியாகல, ஆனால் 2 கப்பல்களை தாங்கள் தாக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணை முற்றுமுழுதாக மூடப்பட்டிருக்கிறது. அதே நேரம் பாரசீக வளைகுடா நோக்கி பறந்து வந்த ஒரு அமெரிக்காவினுடைய F-15 யுத்த விமானத்தை தாங்கள் தாக்குதல் நடத்தி அதனை திருப்பி அனுப்பியதாகவும் ஈரான் அறிவித்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கடலில், ஹோர்முஸ் நீரிணைக்கு அண்மையாக கடலில் வைத்து நேரடி துப்பாக்கிச் சூடுகள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவினுடைய கடற்படையினருக்கும் ஈரானிய கடற்படையினருக்கும் நேரடி துப்பாக்கிச் சூடு தாக்குதல்கள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. நான் நினைக்கிறேன், இப்படியான நேரடியான மோதல்கள் நடக்கிறது இப்பதான் முதல் தடவையாக இருக்கணும். ஏனென்று சொன்னால், இவ்வளவு காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வான்வெளி தாக்குதல்கள், ஏவுகணை தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்கள் இந்த மாதிரி தான் நடக்குமே தவிர 2 நாட்டு படையினரும் நேருக்கு நேர கிளாஷ் பண்ணுறது, நேருக்கு நேர மோதுறது இது முதல் தடவையாக இருக்கணும். எனவே அப்படியான துப்பாக்கிச் சூடுகளும் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. என்ன பிரச்சனை சொன்னால், இன்னும் நிறைய தகவல்கள் வெளிவர வேண்டி இருக்குது. இன்றைக்கு காலம்தான் ஏனைய தகவல்கள், மேலதிக தகவல்கள் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இது பிரித்தானிய நேரம் நள்ளிரவு 1 மணி வரை கிடைக்கப்பட்ட தகவல்களின் தொகுப்பு தான் இந்த காணொளி. அது சரி, இந்த தாக்குதலை திடீரென்று இவ்வளவு பிரமாண்டமான தாக்குதலை, ஒரு மேஜர் எஸ்கலேஷன் என்று சொல்லுவோம், என பெரிய அளவு தாக்குதல், அதை நடத்த வேண்டிய தேவை என்ன என்று சொன்னால், அமெரிக்க தரப்பில் என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், ஈரானை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருவதற்கான தாக்குதல் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால், இந்த பேச்சுவார்த்தை இழுபட்டு கொண்டே போகுது. ஈரான் ஒரு முடிவுக்கு வருதில்லை. எனவே ஈரான் மேலே தாக்குதல் நடத்தி நாங்கள் பேச்சுவார்த்தையை மீள தொடங்குறதுக்கான ஒரு அடையாள தாக்குதல் என்று சொல்லி அமெரிக்க தரப்பில் சொல்லப்படுது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று புதன்கிழமை பிற்பகல் வேளையில் இருந்தே தொடர்ச்சியாக எச்சரிக்கைகளை விட்டுக்கொண்டே வந்தார். என்னென்னு சொன்னால், நாங்கள் ஈரானை கடுமையாக தாக்கப் போகின்றோம், இதற்கு முதல் இல்லாத அளவுக்கு கடுமையாக தாக்கப் போகிறோம் என்று சொல்லி ஒரு பக்கம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தவர். மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் அவர்கள் நேற்று புதன்கிழமை மாலை வேளையில் புளோரிடாவில் இருக்கக்கூடிய மத்திய கட்டளை பணியகத்தினுடைய தலைமை காரியாலயம், உங்களுக்கு தெரியும், ஈரான் மற்றும் மத்திய கிழக்கில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிற படைப்பிரிவு அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் சென்ட்கோம் என்று சொல்லுவோம். அவர்களுடைய தலைமை காரியாலயம் புளோரிடாவில் தான் இருக்குது. அது ஏற்கனவே மத்திய கிழக்கில் இருந்தது. பிறகு தாக்குதல்கள் காரணமாக புளோரிடாவுக்கு மாற்றப்பட்டது. அந்த புளோரிடாவில் இருக்கிற அந்த புளோரிடாவில் இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு பீட் ஹெக்ஸத் நேற்று பின்னேரம் போயிருந்தவர் இந்த தாக்குதலை ஒருங்கிணைக்கிறதுக்காக. அப்போ அங்கே வச்சு பீட் ஹெக்ஸத் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தவர் சொன்னால், இதே தான், நாங்கள் கடுமையான தாக்குதலை மேற்கொள்ள போகிறோம் ஈரானுக்கு எதிராக. அது மட்டும் இல்லாமல் இந்த சமாதான காலம் இருக்குத்தானே, போர் நிறுத்த காலம் கிட்டத்தட்ட 2 மாத காலம். இந்த 2 மாத காலத்திலே நாங்கள் ஏராளமான தகவல்களை திரட்டியிருக்கிறோம். இன்டெலிஜென்ஸ், புலனாய்வு தகவல்களை திரட்டியிருக்கிறோம். அதே போல் எங்களுடைய படைப்பலத்தையும் நாங்கள் இன்னமும் பெருப்பித்திருக்கின்றோம், ரீஃப்ரெஷ்
பண்ணியிருக்கின்றோம், எனவே எங்களால் கடும் தாக்குதல்களை நடத்த முடியும் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸில் வச்சு, அதாவது சென்கொமினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் வைத்து அறிவித்திருந்தார். எனவே அந்த எச்சரிக்கைகளை தொடர்ந்து தான் இந்த ஒரு தாக்குதல் வந்து இடம்பெற்றிருக்கிறது. இதுக்கிடையில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால், கட்டாரில் இருந்து நேற்று புதன்கிழமை காலமே ஈரானுக்கு ஒரு டீம் ஒன்று போயிருக்குது. அது வந்து பேச்சுவார்த்தை டீம். ஏன்னு சொன்னால் கட்டாரும் வந்து இந்த நடுநிலைமை நாடுகளில் ஒன்று தானே, அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் வந்து பேச்சுவார்த்தையை கொண்டு வரத்துக்கு மத்தியஸ்தம் வைக்கக்கூடிய நாடுகளில் கட்டாரும் உண்டு. எனவே கட்டாரினுடைய ஒரு பேச்சுவார்த்தை டீம் வந்து ஈரானுக்குள்ளே போயிட்டது நேற்று காலமே. அந்த டீம் அங்கே ஈரானுக்குள்ளே இருக்கத்தக்கனையாக தான் இந்த தாக்குதல்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பெரும்பாலும் அவர்கள் தலைநகர் தெஹ்ரானில் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர்களுடைய கதி என்ன, அவர்கள் ஓகேயா, சேஃபா இருக்கிறார்களா, என்ன ஏதென்று சொல்லி தெரியல. எனவே மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானினுடைய இராணுவ தலைமையகம் இந்த தாக்குதல்கள் சம்பந்தமாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், தாங்கள் ஈராக்கில் இருக்கிற ஒரு படைத்தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல் ஒன்றை நடத்தியதாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஈராக்கினுடைய எர்பில் நகரத்தில் இருக்கக்கூடிய அல் ஹரீர் ஏர்பேஸ் என்று சொல்லப்படுற ஒரு விமான படைத்தளத்தை இலக்கு வைத்து தாங்கள் மிசைல்ஸ் மூலம், ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஈரானினுடைய இராணுவ தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அமெரிக்கா இந்த தாக்குதல்களை மேற்கொண்டதன் மூலம் பேச்சுவார்த்தையே இன்னும் பல தூரங்களுக்கு, பல வாரங்களுக்கு பின்தள்ளி இருக்கிறது. இப்போதைக்கு பேச்சுவார்த்தை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதாக ஈரான் தன்னுடைய அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே தாக்குதல்களை நடத்தி எங்களை அடிபணிய வைக்க முடியாது, பேச்சுவார்த்தை மேசைக்கு அழைக்கவே முடியாது என்று சொல்லி, இதுக்கிடையில் சர்வதேச ஊடகங்களில் வந்து ஒரு கேள்வி கேட்கப்படுது என்று சொன்னால், இப்போதான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு 2 நாளைக்கு முதல் சொல்லியிருந்தவர், ஈரானோட பேச்சுவார்த்தை எல்லாம் வந்து எல்லாமே வந்து கிட்டத்தட்ட கையெழுத்து போடுற கட்டத்துக்கு வந்துட்டுது, எல்லாமே வந்து நாங்கள் க்ளோஸ் ஆகி நெருங்கி வந்து விட்டோம், கையெழுத்து போகிறது மட்டும்தான் பாக்கி, மிச்சம் எல்லாம் வந்து ரெடியாக இருக்குன்னு சொல்லி இப்போ தான் அறிவிச்சிருந்தவர். அப்புறம் அதுக்கிடையில் வந்து திருப்பி தாக்குதல்கள், திருப்பி மோதல்கள், சண்டை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நேற்றைய காணொலியிலேயும் சொல்லியிருந்த நான், எப்போ சண்டை நடக்கும், எப்போ சமாதானம் பெறும் ஒன்றுமே தெரியாது, யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி இப்போ அதுதான் நடந்து கொண்டு இருக்குது. நேற்று வரைக்கும் சமாதானம் சொல்லி காய்ச்சி கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கு வந்து கடுமையாக தாக்குவேன், ஆக்ரோஷமாக தாக்குவேன் என்று சொல்லி அறிக்கை விட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு இந்த தாக்குதல்கள் ஆரம்பித்த பிறகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ட்ரூத் சோஷலில் வந்து ஒரு பதிவொன்றை போட்டிருக்கிறார். அதில் கணக்க விஷயங்கள் சொல்லியிருக்கார். இருந்தாலும் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், ஈரானினுடைய இராணுவம் வந்து முற்றுமுழுதாக தோற்கடிக்கப்பட்டு விட்டது, ஈரான் வந்து தோற்கடிக்கப்பட்டு விட்டது, ஈரானினுடைய கதை முடிந்து விட்டது, ஈரான் இஸ் ஓவர் என்று சொல்லி தன்னுடைய பதிவில் வந்து போட்டிருக்கார். ஆனால் ஈரானில் இருந்து தொடர்ச்சியாக எதிர் தாக்குதல்கள் நடந்த வண்ணமே இருக்கின்றன. எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கார். இப்போ இன்றைக்கு நடந்த இந்த தாக்குதலை வந்து நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமே வந்து அந்த கடலில் நடந்த நேரடி மோதல் தான். அதாவது 2 நாட்டு படையினரும் மிக நெருக்கமாக துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டதான் நாங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இதுக்கு முதல் நடக்காத ஒரு விஷயம். எனவே அது சம்பந்தமான மேலதிக விவரங்களுக்காக நாங்கள் காத்திருக்கணும். அதனுடைய சேத விவரங்கள் என்ன நடந்தது, எப்படி அந்த தாக்குதல் இடம்பெற்று என்று சொல்லி, ஒருவேளை அமெரிக்க படையினர் தங்களுடைய வழக்கமான பொசிஷனில் இருந்து முன்னேறி போனார்களா, அல்லது ஏதாவது ஊடுருவல் முயற்சியில் வந்து ஈடுபட்டார்களா, என்ன ஏதுன்னு தெரியல. அப்படி ஏதாவது நடந்தால் மட்டும்தான் நேரடி மோதல் நடக்கும். ஏனென்று சொன்னால், ஈரானினுடைய எல்லையில் இருந்து அமெரிக்காவினுடைய இந்த பிளாக்கேட் இருக்கு தானே, இந்த முற்றுகை, அது வந்து 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான டிஸ்டன்ஸில் இருக்குது. எனவே அவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும்போது நேரடி மோதல்களுக்கு வந்து எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. ஒன்றில் ஈரான் நெருங்கி வந்திருக்கணும், அல்லது அமெரிக்கா நெருங்கி போயிருக்கணும். இந்த ரெண்டில் வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். அதனால தான் நேரடி துப்பாக்கி சூடுகள் இடம்பெற்றதாக செய்திகள் வந்திருக்கின்றன. எனவே அது சம்பந்தமான மேலதிக தகவல்களுக்காக நாங்கள் காத்திருக்கணும். அதே வேளையில் தற்போது கிடைக்கப்பெற்ற ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய ஃபாக்ஸ் நியூஸ் இருக்குது தானே, ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சி, அதற்கு வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கின்றார். தற்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் அமெரிக்காவினுடைய சிச்சுவேஷன் ரூம் என்று சொல்லுவோம், அதாவது யுத்தம் நடக்கும்போது அதை கண்காணிக்கிற அந்த அறையை சொல்கிறது சிச்சுவேஷன் ரூம் என்று சொல்லி, அங்கே இருந்து கொண்டே ஃபாக்ஸ் நியூஸுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இதுவரை 49 டோமாஹோக் ஏவுகணைகள் மூலம் தாங்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக, ஈரானுக்கு மேலே 49 டோமாஹோக் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்திப்பதாகவும், இந்த தாக்குதல்கள் எல்லாமே தலைநகர் தெஹ்ரான் இருக்குத்தானே, தெஹ்ரான்ல இருந்து 40 கிலோமீட்டர் வெளியில் இருக்கக்கூடிய சில இலக்குகளை அடையாளம் கண்டு தாங்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல ஃபைட்டர் ஜெட்ஸ், அமெரிக்காவினுடைய யுத்த விமானங்களும் அங்கு சென்று தாக்குதலில் ஈடுபட்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஃபாக்ஸ் நியூஸுக்கு வழங்கியுள்ள பேட்டியில் வந்து குறிப்பிட்டுள்ளார். எனவே இவ்வளவுதான் இப்ப வரைக்கும் கிடைச்ச தகவல்கள். இனி மேலதிக தகவல்கள் இன்று காலையில் வெளியாகும் என்று
சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே தற்போதைய சூழ்நிலையின்படி ஹோர்முஸ் நீரிணை மறுபடியும் அனைத்து கப்பல்களுக்கும் மூடப்பட்டு விட்டது. இனி ஹோர்முஸ் நீரிணை எப்போ திறக்கும், பேச்சுவார்த்தை திரும்ப நடக்குமா, என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல. எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம். அவையெல்லாம் கிடைக்கின்ற போது அவற்றை தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.